அல்லாஹ் மாலிக். என் அன்பு பிள்ளையே, உன் வழித்துணை சாயப்பா, உன்னுடைய வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன். இந்த நாள் உனக்கு இனிமையான நாளாக அமைய உன்னை வாழ்த்துகிறேன். உன்னுடைய வழியிலும் உன்னுடைய வாழ்விலும் நான் வருகிறேன். உனக்கு அநேக தொல்லைகள் கொடுக்கிற எதிரிகள் இருக்கிறார்கள், துரோகம் செய்பவர்கள் இருக்கிறார்கள். அப்படி துரோகம் செய்பவர்களுக்கு சொல்லியா கொடுக்க வேண்டும்? எப்படி வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்துவது என்று சொல்லியா கொடுக்க வேண்டும்? இதுதான் சமயம் என்று இவற்றை வெளியிடுவதற்கு காரணம், உனக்கு சொல்வதற்கு காரணம், அவர்களது நோக்கங்களை பயன்படுத்திக் கொள்வதற்காகத்தான். மனசு உனக்கு பாரமாக இருந்தால் கூட சமாளித்து வாழலாம். ஆனால் உன்னை விட்டு தூரமாகி விட்டார்கள் என்று சொன்னால் நீ அவர்களை விட்டு ஒதுங்கு. அதுதான் உனக்கு சிறந்தது. ஏமாந்து போன எல்லோரும் நம்பியது ஆரம்பத்திலே அவர்கள் உன்னோடு செயல்பட்ட அந்த விதத்தை தான். அந்த விதம் எப்படி இருந்தது அந்த நேரத்திலே? ஆரம்பத்திலே அவர்கள் எப்படி இருந்தார்கள், ஆனால் எப்படி ஆகிவிட்டார்கள் இப்பொழுது. உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு நன்றி சொல். ஏன் என்று சொன்னால் அவர்களை விட நல்லவர்களை கண்டுபிடிப்பதற்காக அவர்களை விட நல்லவர்களை கண்டுபிடிப்பதற்காக உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தது அவர்கள்தான். நேசிக்காத ஒருவரை நீ நேசித்துக் கொண்டிருப்பதும் அல்லது நேசித்துக் கொண்டிருந்த ஒருவரை உன்னை வேண்டாம் என்று விட்டு போனதும் கடினமான ஒன்றுதான். அது எனக்கே தெரியும். அதற்காக கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படாதே. நீ நினைத்த தவறான அந்த நபரை நம்பி உன்னுடைய நேரத்தை நம்பி வீணடித்ததுதான் உண்மை. அதைத்தான் நீ செய்து கொண்டிருந்தாய். உண்மையாக நேசிப்பவர்கள் தான் அதிகமாக யோசித்தே தூங்க கூட முடியாமல் போய்விடுகிறார்கள். அப்படித்தான் ஆகி போனாய் நீயும் கூட. உன்னுடைய மதிப்பை உணராதவர்களையும் உன்னுடைய உணர்வுகளை மதிக்காதவர்களையும் பற்றி நீ ஒரு காலம் கவலைப்படவே படாதே. அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நீ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாய். வலி எப்பொழுதும் தண்ணீரிலே இருப்பதில்லை. சில சமயம் அது புன்னகையாக கூட இருக்கும். அப்படித்தான் நீயும் புன்னகை புரிந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னுடைய விசுவாசத்திற்கு கண்ணீர் தான் எப்பொழுதும் கடைசி பரிசாக இருந்திருக்கிறது. அதுதான் இருந்திருக்கிறது. எந்த நியாயமான காரணமும் இல்லாமல் உன்னை திடீரென விட்டு சென்றார்களே, எந்த நியாயமான காரணமும் இல்லாமல் உன்னை திடீரென விட்டு சென்றார்கள் அல்லவா? அதற்காக நீ ஒருவரை மறப்பதற்காக ஒருபொழுதும் இன்னொருவரை பயன்படுத்திக் கொள்ளாதே. நீ ஒருவருக்கு முக்கியமானவராக இருக்கலாம், ஒருவருக்கு நீ முக்கியமானவராக இருக்கலாம், இருந்திருக்கலாம், இருந்து கொண்டும் இருக்கலாம், இனியும் கூட இருக்க போகலாம். ஆனால் அது எல்லா நேரத்திலும் அல்ல. அவர்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு நபர் வரும் வரைக்கும் தான் அந்த இடத்திற்கு நீ இருக்க போகிறாய். அதை நீ முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். நீ உன்னை எவ்வளவு அதிகமாக நீ நேசிக்கிறாயோ அவ்வளவு வேகமாக உனக்கு பிடிக்காத விஷயங்களிலிருந்து நீ விலகி சென்று கொண்டிருப்பாய். உன்னுடைய குறைபாடுகளை நீ ஏற்றுக்கொண்டால் யாரும் அதை உனக்கு எதிராக பயன்படுத்த முடியாது. உனக்கு யாரும் எதிரி இருக்க முடியாது. சில நேரங்களிலே நீயே உனக்கு எதிரியாக மாறி போகிறாய். அதை நான் பார்க்கிறேன். நான் நல்லவன் இல்லை, நான் கெட்டவன், நான் நல்லது செய்யவில்லை, நான் கெட்டதே செய்திருக்கிறேன், என்னுடைய மூளை மழுங்கி போனது, என்னுடைய வாழ்க்கையே முடிந்து போனது என்றெல்லாம் நினைக்கிறாய். அல்ல, உன்னை விட மோசமானவர்களை திருத்தி கொண்டு வந்திருக்கிறேன், மதிப்பாக உயர்த்தி வந்திருக்கிறேன். இப்பொழுது நீ நன்றாக வாழ்வதை யாரால் சகிக்க முடியவில்லையோ அவர்கள்தான் உன்னுடைய கடந்த கால வலியினுடைய பங்குதாரர்களாக இருந்திருக்கிறார்கள். இதுவரை உன்னை நிரூபிக்க முடியாவிட்டாலும் கூட உன்னுடைய திறன் மங்கி போவதை பற்றி யாரும் கவலைப்பட போவதில்லை. உனக்கு திறமை இருக்கிறது என்று நீ முதலில் உன்னை நீ நம்பினால் இந்த உலகம் உன்னை நம்பும். எவ்வளவு சதவீதம் மற்றவர்களுடைய நீங்கள் தங்கி வாழாமல் இருக்கிறாயோ அந்த அளவிற்கு நீ மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய். நீ தோல்வி அடைவதை பார்ப்பதற்காகவே சிலர் காத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய முயற்சி மூலமாக அவர்களை நீ ஏமாற்ற வேண்டும். பணத்தால் வாங்க முடியாத ஏதோ ஒன்று இருக்கின்ற வரை
பணத்தினால் வாங்க முடியாத ஏதோ ஒன்று இருக்கின்ற வரை எல்லாம் என்னிடம் இருக்கிறது என்று எந்த பணக்காரனும் கூட சொல்லவே முடியாது. உன்னை விட கீழ்நிலையில இருக்கின்ற ஒருவரால் தான் நீ விமர்சிக்கப்படுகிறாய். அவன் கீழ்நிலையில் இருக்கிறான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை விட சிறந்த ஒருவருக்கு உன்னை கவனிக்க நேரம் இருக்க போவதில்லை. அவன் உன்னை விட தாண்டி போய்விட்டான். முன்னால் ஓடுகிறவன் பின்னால் வருகிறவனை ஒரு காலம் பார்க்க மாட்டான். உன்னுடைய மதிப்பை நீ பார்க்க ஆரம்பித்தவுடன் உனக்கு தேவையில்லாதவைகளை நீ தவிர்க்க தொடங்க வேண்டும். அதுதான் எனக்கு ஆசை. தனியாக இருப்பவர்களிடத்துல கதைகள் பெரும்பாலும் சோகமாகத்தான் இருக்கும். தனியாக இருந்து பார், சோகமாக இருக்கும். ஆனால் சிலர் அவர்களை தங்களுடைய கதைகளிலே வில்லனாக சித்தரிப்பார்கள். சுற்றி இருப்பவர்களால் உன்னை எல்லா விதத்திலும் திருப்திப்படுத்த முடியாது. உன்னை சுற்றி இருக்கிறார்களே, அவர்களால் உன்னை எல்லா விதத்திலும் திருப்திப்படுத்த முடியாது. தனிமை என்பது ஒருபொழுதும் உன்னை கொன்று புதைக்காது. உன்னுடைய மறுபிரவேசம் வலுவாக இருக்குமானால் நீ கடந்து வந்த வேதனைகள் அனுபவிக்க வேண்டிய ஒன்றுதான். கண்டிப்பாக அனுபவித்தே தீர வேண்டும். நீ இல்லாமல் அவர்கள் நன்றாக இருந்தால், அவர்கள் இல்லாமல் நீயும் நன்றாக இருக்க முடியும். ஒன்றை மட்டும் புரிந்து கொள். யார் உன்னை கீழே வீழ்த்த முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு கீழே தான் இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள். கண்டிப்பாக உனக்கு நல்ல காலம் வரும். நான் சொன்னவைகள் எல்லாம் அப்படியே ஞாபகத்தில் வைத்துக்கொள். அப்படி வைத்திருந்தால், நான் சொன்ன நம்பிக்கை பொறுமையோடு நீ இருந்தால், உன்னோடு நான் வருவேன். உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.